இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா சோளக்காடி குடித்தாங்க. இந்த வட தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கூழ் பிரதானமாக குடித்தாங்க. அரிசி சோறு இடையில தான் வருது, அதுக்கப்புறம் தான் வருது. அரிசி சோறு ஆரம்பத்துலேருந்து வரல. எப்போ பம்பு செட்டு பயன்படுத்துகிறாங்களோ, மோட்டார் பம்பு செட்டு எப்போ பயன்படுத்துகிறாங்களோ அப்போ தான் அரிசி சோறு சாப்பிடுகிற வழக்கம் வருது. அரிசி சோறு சாப்பிடுகிற வழக்கம் எங்கே இருந்ததுன்னா, இந்த காவிரி நீர்ப்பாசன பகுதி இருக்குல்ல, அங்கே தண்ணி எப்போதும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்போல்லாம் காவிரி நீருக்கு சண்டை போடுறதே கிடையாது. அது பாட்டில் வந்துக்கிட்டு இருக்கும், தாராளமாக தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அந்த காவிரி ஆறுக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதிகள் மட்டும்தான் அந்த அரிசியை உற்பத்தி பண்ணாங்க, நெல்லை உற்பத்தி பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தாராளமாக தண்ணி கிடைக்கும். அதுவே பார்த்திங்கன்னா தென் தமிழ்நாடு வட தமிழ்நாடு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தண்ணீருக்கு கஷ்டம். ஏன்னா நெல் வயலில் எப்போவும் தண்ணி நிறைஞ்சே இருக்கணும், அப்போ தான் நெல்லை வளர்க்க முடியும். அதனால் அதிக தண்ணீர் தேவைப்படுகிற நெல்லை யார் உற்பத்தி பண்ணாங்கன்னா, இந்த தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிறாங்க பாருங்கள், அவங்க மட்டும் தான் உற்பத்தி பண்ணாங்க. அதுபோல் எங்கெல்லாம் இந்த ஆற்று நீர் பாசனம் தாராளமாக கிடைக்குதோ அங்கே மட்டும்தான், அதுக்கு கரையோரங்களில் மட்டும்தான் நெல்லை உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அப்போ எங்கெல்லாம் தண்ணி கம்மியாக கிடைக்குது, தண்ணி இறைக்கிறதே பெரிய கஷ்டம் அப்படிங்கும்போது குறைவான தண்ணீரை தான் எங்களால் விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும். அந்த மாதிரியான இடங்களில் கண்டிப்பாக நெல்லை பயன்படுத்தவும் முடியாது. அதனால் அவங்க பயன்படுத்தலை. அதுக்கு மாற்றாக சோளக்காடி, கேழ்வரகு கூழ் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க அந்த காலத்தில். அப்புறம் பம்பு செட்டு எப்போ வருதோ, ஆனால் அரிசிச்சோறு மேலே அவங்களுக்கு ஒரு மோகம், அரிசிச்சோறு சாப்பிடணுங்கிறதுல ரொம்ப மோகமாக இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அரிசிச்சோறுங்கிறது என்னென்னு இருக்குதா அப்படிங்கிறது தெரியாமல் தான் தென் தமிழ்நாட்டிலையும் வாழ்ந்திருக்காங்க, வட தமிழ்நாட்டிலையும் வாழ்ந்திருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் வியாபாரம் வண்டிகளில் உற்பத்தி செய்து அதை தமிழ்நாடு முழுக்க விற்பனையும் செய்ய முடியாது. அந்த காலத்தில் வெறும் மனித உழைப்பால் மட்டும்தான் தங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்தார்கள். அப்போ அவங்கவுங்களுக்கு தேவையான உணவு தான் அவங்கவுங்களுக்கே போதுமானது இருந்தது. அளவுக்கு அதிகமாக உணவை உற்பத்தி செய்ய முடியாத நிலைமை அந்த காலத்தில் இருந்தது. ஏன்னா அந்த காலத்தில் இயந்திரங்கள்லாம் கிடையாது. இன்றைக்கி நம்ம அளவுக்கு அதிகமான உணவை உற்பத்தி செய்கிறோன்னா அது காரணம் இயந்திரங்கள், விவசாய இயந்திரங்கள். இன்றைக்கி டிராக்டர் வச்சே ஒரு 5 ஏக்கரை ஒரே நாளில் உழுதுட்டு, ஒரு மணி நேரத்தில் உழுதுட்டு போயிடலாம். அறுவடை ஒரு மணி நேரத்தில் அறுவடை பண்ணிட்டு, அதனால தான் நிறைய உணவை உற்பத்தி பண்ணுறோம். அப்போ அன்னைக்கு இந்த தஞ்சாவூரில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாத்துக்கும் தேவையான நெல்லை அவங்க உற்பத்தி பண்ணி, ஏன்னா அவங்க தான் தண்ணி தாராளமாக கிடைக்கல, எல்லாத்துக்கும் தேவையான நெல்லை உற்பத்தி பண்ணி எல்லாத்துக்கும் விற்பனை பண்ணியிருக்கலாம்ல. அப்படின்னா அது முடியாது. ஏன்னா மனித உழைப்பால் தான் அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. மனித உழைப்பு, அவங்க மாடாக உழைச்சாலும் அவங்களுக்கு தேவையான உணவை தான் அவங்களால உற்பத்தி பண்ண, அவங்களுக்கு தேவையான நெல்லை தான் அவங்களால உற்பத்தி பண்ண முடியும். உற்பத்தி பண்ணி அதை அவிக்கணும், காய போடணும், அப்புறம் புடைக்கணும், உரலில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குத்தணும், உயிரே போயிடும். அப்போ தமிழ்நாடு முழுக்க அதை கொண்டு விற்பனைலாம் பண்ண முடியாது. அன்னைக்கு போக்குவரத்து வாகன வசதிகளும் கிடையாது. அன்னைக்கு மாட்டு வண்டிகள் தான் இருக்கும். மாட்டு வண்டியை வச்சுட்டு நீங்கள் தஞ்சாவூர்லேருந்து தமிழ்நாட்டின் எல்லா பகுதிக்கும் எப்படி நீங்கள் கொண்டு போவீங்க? எத்தனை மாட்டு வண்டி தேவைப்படும்? ஒரு மாட்டு வண்டியில் எத்தனை மூட்டை இருக்கும், எத்தனை மூட்டை நெல் இருக்கும்? அப்போ அந்த நெல் ஒரு மாட்டு வண்டியில் இருக்கிற நெல் மட்டுமே ஒரு குடும்பத்துக்கு போதுமானதாக இருக்கும். அப்போ எத்தனை குடும்பம் இந்த தமிழ்நாட்டில் இருக்கும்? அதனால் அந்த தஞ்சாவூரில் உற்பத்தி செய்யப்பட்ட காவிரி நீர் ஆற்று பாசன பகுதியில் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்கள், அந்த பகுதி அவர்களுக்கு மட்டுமே அது போதுமானதாக இருந்தது, மற்றவர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அது பெரிய செல்வம் மாதிரி பார்த்தாங்க. அரிசிங்கிறது ரொம்ப செல்வம் மாதிரி பார்த்தாங்க. ஏன்னா அரிசி சோறு மக்களை ரொம்ப அடிமைப்படுத்தியது, ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப அடிமைப்படுத்தியது. ஆனால் சோளக்காடி, கேழ்வரகு கூழுங்கிறது குறைவாக தான் அடிமைப்படுத்தும். தென் தமிழ்நாட்டு மக்கள், அது வட தமிழ்நாட்டு மக்கள் கேழ்வரகு கூழ் சாப்பிட்டாங்க. தென் தமிழ்நாட்டு மக்கள் சோளக்காடி குடித்தாங்க. சோளக்காடி என்பது சோளக்காடிங்கிறது என்னென்னா, சோளக்காடி குறைவாக தான் அடிமைப்படுத்தும். கேழ்வரகு கூழ் குறைவாக தான் அடிமைப்படுத்தும். ஆனால் சோறு இருப்பாங்க ரொம்ப அடிமைப்படுத்தும். அப்போ சோறை தானே விரும்புவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குது, சோறு தான் ரொம்ப பிடிக்குது, சோறை பார்த்தாலே ரொம்ப அதிசயமாக பார்ப்பாங்க. அந்த பழைய சாதம் இருக்குது பாருங்கள், பழைய சாதம் இன்றைக்கி கூட அதை பார்க்கும்போது அது ஒரு அதிசயமாக தான் பார்க்குறோம், அரிய வகை உணவாக தான் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் அந்த காலத்தில் அது அதிசயமாக பார்த்தாங்க. இந்த பழைய சாதத்தை அது கூட கொஞ்சம் தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அப்போ ஏன் மக்கள் இந்த உணவுகளை கைவிடுறாங்க? சோளக்காடியை ஏன் கைவிட்டாங்க அப்படின்னா, இந்த அரிசி உணவுகள் அன்றைக்கி எல்லா இடத்துலையும் உற்பத்தி செய்ய முடியாது. அதனால் சோளக்காடியை சாப்பிட்டாங்க. பம்பு செட்டு வரும்போது தான், மோட்டார் பம்பு செட்டு வரும்போது தான் கிணத்தை தோண்டுவதற்கான தோட்டாக்கள், அந்த தொழில்நுட்பம், கிணத்தை ஆழப்படுத்துவதற்கான தொழில்நுட்பம் இதெல்லாம் வரும்போது அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, அப்போ நமக்கு சோளக்காடி தேவையில்லை, கேழ்வரகு கூழ் தேவையில்லை அப்படின்னு அதை ஒதுக்கிட்டு அப்போ தான் பம்பு செட்டு வர்றதுனால தான் நெல்லுங்கிறது வருது. நெல்லுங்கிறது மனிதர்களின் வாழ்வில் இடம் பிடிக்கிறது. ஏன் கைவிட்டாங்க, சோளத்தை ஏன் கைவிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணமாக இருக்குது. ஏன் அரிசியை தேர்ந்தெடுத்தார்கள் மக்கள்? உணவாக அரிசியை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள்? அரிசி